தம்முல் சிந்திச்சு பார். மிசால உதாரணத்தை சிந்திச்சு பார். இஸ்மஃபூலி இஸ்மஃபூலுக்குரிய மசூகன் எடுக்கப்பட்ட மினல் ஃபேல் அஜூஃபில் வாவியி வாவியான அஜூஃபான ஃபேலிலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்மஃபூலுக்குரிய உதாரணங்களை சிந்திச்சு பார். அஜூஃப்னா ஐன் கலிமா இல்லத்து. ஐன் கலிமாவில் வாவும் இல்லத்து வரும், ஏவும் இல்லத்து வரும். அப்போ வாவு உள்ள இஸ்மஃபூல நீ சிந்திச்சு பார். சும்மா பிறகு அக்மில் பூர்த்தியாக்கு, நாக்கிச குறைபாட்டை பூர்த்தியாக்கு. அப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணு. கீழே இஸ்மஃபூல் மக்கூலுன். மக்கூலுனுக்கு முன்னாடி அது மக்கூலுன்னு இருந்துச்சு, அது சுருக்கி மக்கூலுன்னு மாற்றிருக்கிறாங்க. அதே போல் எல்லாத்தையும் எழுதி மாற்று. கீழே ஜீர லீம காலைய கூலு ஜாரே ஜூரு லாம எழுமு. இப்போ இது இதே போல் மாற்றி எல்லாம் வரிசையாக எழுதுங்க. தம்முல் சிந்திச்சு பார். லி இஸ்மஃபூலுக்குரிய உதாரணங்களை சிந்திச்சு பார். மினல் மசூகன் எடுக்கப்பட்ட அல் இஸ்முல் மஃபூல் மசூகி மினல் ஃபேல் அஜூஃபுல் யாயான அஜூஃபான ஃபேலிலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்மஃபூலுக்குரிய உதாரணங்களை சிந்திச்சு பார். அப்போ அஜூஃபான ஃபேலில் யா இருக்கணும், அதில் எப்படி இஸ்மஃபூல் எடுக்கிறது அப்படின்னு சிந்திச்சு பார். அப்போ இதே மாதிரி எழுதி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். பி உ மபி உன் அசல் மபுயு ஒன்று இருந்துச்சு. அப்போ இதே போல் இந்த வார்த்தையை மாற்றி அது அசல் என்ன எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு எழுதிப்பார். அடுத்து தம்முல் சிந்திச்சுப்பார். தம்முல் மிசால உதாரணங்களை சிந்திச்சுப்பார். இல்லை இஸ்மஃபூலுக்குரிய மசூன் எடுக்கப்பட்ட மினல் ஃபேலின் நாக்கிசில் வாவியி. நாக்கிஸ்னா கடைசி எழுத்தில் இல்லத்து உள்ளது, அந்த இல்லத்தில் வாவு உள்ளது. அப்போ வாவியத்தான நாக்கிசான ஃபேலிலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்மஃபூலுக்குரிய உதாரணங்களை சிந்திச்சுப்பார். சும்மா பிறகு அக்குமில் நாக்கிச இந்த குறைபாட்டை பூர்த்தியாக்கு. இங்கே மாடல் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்த பூர்த்தி பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போ மது ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மது ஒன்று இருந்துச்சு. அதே போல் துளிய ருஜியை எல்லாத்தையும் எழுதிப்பார். எழுதி பார்த்து நோட்டில் எழுதுங்க. தம்முல் சிந்திச்சுப்பார். மிசால உதாரணங்களை இஸ்மு மசூகி ஃபல் நாக்கிஸ்லியாயி சும்மாக்குமில் நாக்கிச. அப்போ நாக்கிசான ஃபல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைல்லேருந்து இஸ்மஃபூல் எப்படி எடுக்கிறதுன்ட்டு சிந்திச்சுப்பார். புனிய மபுனியுன் அப்படின்னு பழங்குற வார்த்தை மபுனியுன், அசல் மபுனூயுன். அப்போ இதே போல் எல்லாத்தையும் எழுதி இது வரல பின்னாடி அங்கே அடுத்த பக்கத்தில் இருக்குது, அதை ஃபுல்லாக எழுதி நோட்டில் எழுதுங்க. சுவிய குவியனா சுட்டப்பட்டது. சுவிய அப்படின்னா இந்த நெருப்பில் போட்டு இறைச்சியை சுடுறது. சுக்கு எடு அஸ்மால் ஃபூலின் ஃபேலாத்தியா பின்னோருடைய ஃபேலில் இஸ்மஃபூல் எடு. மதுக்கு ஒரு கூறு நவோக்குள்ள ஃபேலின் மின்கால் நகுவி தாத்திரா. கீழே வருவதை போல் எழுதி அதோடய வகை என்ன அப்படின்னு கூறு. ஃபஸ்ட்டு ஃபேல் எழுது, அப்புறம் அதோடய வகை என்னான்னு எழுது, அப்புறம் அதோடய இஸ்மஃபூல் என்னான்னு எழுது, அப்புறம் அசல் என்ன அப்படின்னு எழுது. அப்போ இதே போல் நீ உண்டு பண்ணு. குத்திபோக்கும் உஹித சுயில இதுக்கெல்லாம் இதே போல் எழுதி ஒரு அட்டவணை உண்டு பண்ணு. குத்திபா உஹித சுயிலக்குரிய சுர்ர உஜின சீன நுசிய. குத்திபன எழுதப்பட்டது, உஹித எடுக்கப்பட்டது, சுயில கேட்கப்பட்டது, குறிய ஓதப்பட்டது, படிக்கப்பட்டது, சுர்ர மகிழ்ச்சியாக்கப்பட்டது, உஜின எடை போடப்பட்டது, சீன பாதுகாக்கப்பட்டது, நுசிய மறக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் இதே போல் ஃபஸ்ட்டு ஃபேல் எழுதுனா, அப்புறம் ஃபேலுடைய வகை என்னான்னு எழுதுனா, அது இஸ்மு ஃபைல் எழுதணும், அதுக்கப்புறம் அசலை எழுதணும். 15 இஸ்தஹரிஜ் வெளிப்படுத்தும் தரிசில் அஸ்மால் ஃபைலின் மஃபூலின. பாடத்தில் படித்த அந்த அதிலிருந்து இஸ்மு ஃபைலும் இஸ்மு மஃபூலியும் எடு. ஒதுக்குர் கூற அசலுக்குள்ள வாகிது மின்னுகா ஃபைலுள்ள இஸ்துக்கு மின்னுகு. அது எந்த ஃபைலு எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு அதை கூறு. நவ் ஆதில் ஃபலி அல்ல நஃபித்தாலி. வகைகளையும் கூறு. இங்கே பார்த்து வச்சுக்கணும். வெளிப்படுத்து, அதனுடைய வகைகள் வெளிப்படுத்த ஆதல் ஃபேலை. இந்த ஃபேலுடைய வகைகளை வெளிப்படுத்த நகுத்தாலி பின்வருவதை போல் இந்த ஃபேலுடைய வகைகளையும் வெளிப்படுத்து. அது இஸ்மு ஃபைல் இஸ்மு மஃபூல் அது எதுலேருந்து எந்த ஃபைல்லேருந்து எடுத்துருக்குறாங்க, அதோடைய அந்த ஃபைலுடைய வகை என்ன, பாடத்தில் கொடுக்கப்பட்ட இஸ்மு ஃபைல் எடு, இஸ்மு மஃபூல் எடு,
அதை எடுத்து எழுதிக்கிட்டு அதில் எந்த ஃபைல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு எழுது. அதுக்கப்புறம் அந்த ஃபைல் என்ன வகையை சேர்ந்தது, நாக்கிஸா அஜூஃபா. அஜூஃபா இருந்தால் வாவியான வாவியா யாயியா, நாக்கிஸா இருந்தால் அது வாவியா யாவியா அப்படின்னு எழுது. கண்டுபிடி. வயின் அஸ்மா அல் மஃபூலின வல் மஃபூலீன ஃபாயிலினா வல் மஃபூலின ஃபி ஜும்லாத்தியா. பின்வரக்கூடிய ஜும்லாவில் இஸ்ம் ஃபாயிலையும் இஸ்ம் மஃபூலையும் குறிப்பிடு. வதுக்கூர் கூறு அசலுக்குள்ள வாயுது மின்னுவான். அதுலேருந்து அசல் ஒன்றையும் கூறு. அந்த இஸ்ம் ஃபாயிலுடைய அசல் என்ன, இஸ்ம் மஃபூலுடைய அசல் என்ன, பின்னாடி ஒரு 15 வார்த்தை வரும். ஒரு வார்த்தை தான் இந்த சைடு இருக்குது, மீதி 10-15 வார்த்தை அந்த சைடு இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை எழுதி அதில் உள்ள இஸ்ம் ஃபாயிலையும் இஸ்ம் மஃபூலையும் குறிப்பிடு. அப்புறம் அந்த ஒதுக்குற அசலுக்குள்ள வாகிது மின்ஹுமா, அந்த இஸ்ம் மஃபூலுடைய அசல் என்ன அப்படின்னு குறிப்பிடு. அப்புறம் அது எந்த ஃபைல்லேருந்து எடுக்கப்பட்டது, உஸ்துக்கன்னா எந்த ஃபைல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் குறிப்பிடு. அது என்ன வகையான ஃபைல் அப்படிங்கிறதையும் குறிப்பிடும். நாக்கிஸா, சாலிமா, அஜூஃபா, இல்லை லஃபீஃபுல் மக்ரூனு, லஃபீஃபுல் மஃப்ரூக்கு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, மிசால் இருக்குது. அப்புறம் அஜூஃபா இருந்தாலும் வாவி யாயி இருக்குது, நாக்கிஸா இருந்தாலும் யாயி வாயி இருக்குது. அந்த மாதிரி அது என்ன ஃபைலு, அதோடய வகை என்ன அப்படின்னு குறிப்பிடு. அபி காலி, என்னுடைய தந்தை வந்து நீதிபதி. மா அஜ்மலு ஹாதல் பைத்த மபுனி ஆதல் பைத்த மபுனிய பில் ஹஜரி. கல்லை கொண்டு கட்டப்பட்ட இந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்கிறது. பைத்துனா வீடு, மபுனினா கட்டப்பட்ட, ஹஜர்னா கல். சாயிமுன் அன்த, நீ நோம்பாளியா. சாயிமுனா நோம்பாளி. உஹிபு விரும்புகிறேன் லஹ்ம மசுய, சுட்ட இறைச்சியை விரும்புகின்றேன். மசுயனா சுடுறது. வல் பைலுன்னா முட்டை. மக்களியனா வறுத்த முட்டையை நான் விரும்புகின்றேன். தாலு